இப்போ தான் நம்ம கடைக்கு வஞ்சரம் வந்திருக்கு பாருங்கள். மொரட்டு வஞ்சரங்க, 7 கிலோ சைஸு. எப்படி ஃப்ளஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பாக்ஸு பெருசுக்கு மட்டும் இல்லை, சைடில் எப்படி கம்மியாக கேப் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது ஐலைங்க, மத்தி, ஐலை, சூரை, இது மூணுலேயுமே நம்மளுக்கு ஒரே சத்து தான். இது தேங்காய் பால் ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்தது வஞ்சரத்தை பாருங்கள். இது எல்லாமே 1.5 கிலோ, 1.25 கிலோ, 2 கிலோ எப்படி இருக்குது பாருங்கங்க. அப்படியே கத்தி மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இந்த வஞ்சரம். அடுத்தது எல்லோ டைல் ஷீலாங்க, எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் 4.5 கிலோ, 4.25 கிலோங்க. இந்த மாதிரி எல்லோ டைல் ஷீலா, இது தடியன் ஷீலாம்பாங்க. இதை குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, வஞ்சரத்தை விட ருசி அதிகங்க. இதோட டேஸ்ட்டுக்கு முன்னாடி வேறு எந்த மீனும் நெருங்க முடியாதுங்க. அடுத்தது செங்கொடுவா, 2 செங்கொடுவாங்க. இதுவும் போன்லெஸ் போட்டோம்னா குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி மத்தி வந்திருக்கு, அதை பின்னாடி காமிக்கிறவங்களுக்கு. அடுத்தது விலை மீனுங்க. இந்த விலை மீனெல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது, எல்லாம் 1/2 கிலோ சைஸு. ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பாறை தான் நம்மளுக்கு 1/2 கிலோ சைஸில் வந்திருக்கு. இந்த விலை மீன் முழுசாகவும் பொரிக்கலாம், பீஸும் போடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது மடவாங்க, எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் மடவாவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அடுத்தது குருவிலி, எல்லா சைஸ்லேயுமே குருவிலி இருக்குங்க. 1.5 கிலோ, 3/4 கிலோ, 1/2 கிலோ, அந்த மாதிரி. ஊடகத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குன்னு, அப்படியே சில்வர் மாதிரி மின்னுது பாருங்கங்க. இன்றைக்கி ஊடகம்லாம் நல்லா சைஸாகவே வந்திருக்கு. அடுத்தது இன்றைக்கி வந்திருக்க மத்திங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக மருத்துவ குணங்க. நீங்கள் ஐயில் வேணாலும் வாங்கலாம், மத்தி வேணாலும் வாங்கலாம், எல்லாமே சத்து நிறைஞ்ச மீன். அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க. இன்றைக்கி மீனெல்லாம் இன்றைக்கி கொண்டாந்து குவிச்சாச்சுங்க. நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். அடுத்தது சின்ன இறால், வெள்ளை இறால், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒருத்தர் லைட்டு போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாங்கிறாரு கமெண்ட்டில். இல்லைங்க, சரியாகவே தெரில, நேரில் பார்க்கும் போது அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குங்கிறாங்க.